நித்யானந்தம் செல்வ பெருந்தகை மருத்துவர் ராமதாஸ் சந்திப்பு ஏற்கனவே குருமூர்த்தி சைதை துரைசாமி எல்லாருமே சேர்த்து வைக்கணும்னு போனாங்க. அவரே சொன்னார், நிறைய பேர் வந்தாங்க, எங்கள் சமாதானப்படுத்த பார்த்தாங்க அப்படிலாம். ஆனால் இப்போது செல்வ பெருந்தகையுடைய சந்திப்பு அப்படிங்கிறது மிகப்பெரிய பேசு பொருளாக இருக்குது. மருத்துவர் ராமதாஸ் இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம் அப்படின்னு. கேள்வி நேரம் நேயர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்த ஏப்ரல் மே மாதத்திற்குள்ளாக புதிய அரசு பொறுப்பேற்க வேண்டும். அப்போது அடுத்து ஏப்ரல் வரை ஏராளமான நாட்கள் இருக்கின்றன. அந்த நேரத்தில் எப்படியெல்லாம் மாற்றங்கள் ஏற்படும் என்பது நம்மால் இன்று கணிக்க முடியாது. நம்முடைய பாவலன் அவர்கள் சொன்னது போல அணிகள் எது வேண்டுமானாலும் மாறலாம், கட்சிகள் மாறலாம் என்று சொன்னார். அது நிதர்சனமான உண்மை. தேர்தல் வெற்றிக்காக தான் கூட்டணியை தவிர கொள்கைக்கான கூட்டணி அல்ல. அப்படி விசிக ஏதோ தன்னை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எழுதி கொடுத்து விடவில்லை, அடிமை சாசனத்தை எழுதி கொடுக்கவில்லை. கூட்டணியிலே தர்மத்திற்காக, கூட்டணியில் இருந்த காலத்திற்காக சில தவறுகள் பட்டியல் சமுதாயத்திற்கு ஏற்படுகின்ற பொழுது, எடுத்துக்காட்டாக வேங்க வயல் போல அப்படி நடக்கின்ற பொழுது தோழமை சுட்டு என்ற ஒரு மரியாதையோடு தான் திமுகவை சொல்லியிருக்கிறார்கள். அதனுடைய பொருள் திமுக ஒழுங்காக செயல்படவில்லை என்பதாகத்தான் நாம் கருத வேண்டும். அதை கூட மிக கண்ணியமாக தோழமை சுட்டு என்று சொன்னவர் நம்முடைய திருமாவர்கள். எனவே அவரிடத்திலே நாம் இந்த குற்றத்தை பார்க்க முடியாது. அவர் சமூக நீதிக்காக போராடுகிறார். அதைத்தான் அவர்கள் அழுத்த திருத்தமாக சொல்கிறார்கள். அதற்கு எங்கே பங்கம் விளைவிக்கப்படுகிறதோ, கேடு விளைகிறதோ, அங்கே தட்டி கேட்கக்கூடிய நிலைமையில் இன்றைக்கு முழுமையாக தன்னுடைய சத்தத்தை சொல்வதற்கு முடியாத ஒரு சூழ்நிலையிலே அவர் ஆழ்ந்து இருக்கிறார் அல்லது சிக்கி கொண்டிருக்கிறார் திமுக கூட்டணியிலே என்பது நமக்கு வெளிப்படையாக தெரியும். திமுக கூட்டணியில் நிதானமாக சிறப்பாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கிறோன்னு பாவலன் அவரே சொல்கிறார். இல்லை, எந்த பிரச்சனை தோழமை சுட்டுன்ற போதே உங்களுக்கு கண்ணியம் இருக்கிறத தவிர அதற்கு மேல் சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை அங்கே இருக்குது. திரு ஸ்டாலின் அவர்களும் சொல்றாங்களே, இப்போ இருக்கக்கூடிய கூட்டணி அப்படிங்கிறது 2026 தேர்தலையும் இதே மாதிரி கூட்டணியா இருக்குன்னு அவர் சொல்றாரு. அவர் எல்லா மேடைகள்லையும் சொல்றாரு. இந்த கூட்டணியை பார்த்து தான் மற்ற கட்சிகள்லாம் அஞ்சுறாங்க. உண்மைதான். இப்போது ஸ்டாலினோட இத்தனை கூட்டணி இருக்கிறது என்பதற்காக அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் இருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணி ஏதேனும் குறை சொல்லுகிறதா? அந்த கூட்டணி கட்சிகளையோ அல்லது திராவிட முன்னேற்ற கழகத்தையோ அவருடைய செயல்பாட்டை குறை சொல்கிறது. கூட்டணி கட்சிகளையோ கூட்டணி சேர்வதையோ இவர்கள் கேள்வி கேட்பதில்லை. பாஜக கூட கேள்வி கேட்டதில்லை. அது அந்த கட்சிகளுக்கான ஒரு சொந்தம், அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவு. அப்படித்தான் அந்த கூட்டணி அமைய முடியும். இப்பொழுது செல்வ பெருந்தகை அவர்கள் பாமக தலைவரை சந்தித்திருக்கிறார்கள் என்று சொல்கிறீர்கள். எதற்காக சந்தித்தார்கள் என்று யாராவது கணிக்க முடியுமா? முடியாது. செல்வ பெருந்தகை காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர். அதிகாரத்தில் பங்கு வேண்டும், அதிக சீட்டுகள் வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். திருமாவர்களும் அதிகாரத்திலே பங்கு என்பது துவக்கத்திலிருந்தே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த முறை நிச்சயமாக அதிகமான சீட்டுகள் வேண்டும் என்று கேட்பார்கள். அதையும் சொல்கிறார். இப்பொழுது அதற்கான நேரமில்லை என்று சொல்லிட்டார் இவர். ஆனாலும் அதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாகத்தான் இருக்கிறது, கேட்பதற்கான வாய்ப்புகள். ஆக இப்படி இருக்கின்ற பொழுது அதை திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி சந்திக்கும் என்று சொல்லுகின்ற பொழுது அவர்கள் டாக்டர் ஐயா அவர்களை அழைக்க வேண்டும் என்று சொல்லும்போது டாக்டர் ஐயா முழுமையாக எங்கள் கட்சி உடைந்ததற்கே திமுக தான் காரணம் என்று சொல்லிவிட்டார். யாரு? நம்முடைய ஐயா ராமதாஸ் ஐயா. அப்படிலாம் சொல்லல, திமுக கட்சி உடையிருக்காருன்னு எங்கேயுமே சொல்லலையே. பாமக உடைந்ததுக்கு யார் காரணம் சொல்லிருக்கிறாரு அப்படின்னு யாரையுமே சொல்லி, யாரையும் குறிப்பிட்டு சொல்லல. திமுக குறிப்பிட்டிருக்கிறார் அவர். தங்களுடைய மகன் எடுக்கிற முடிவுகள் தங்களுக்கு பிடிக்கவில்லை அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. தாண்டி திமுகவோ பாஜகவோ காரணம் இல்லை அப்படிங்கிறத அவர் தெளிவுபடுத்துறாரு. சரி, அப்போ நான் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறேன். இருந்தாலும் கூட டாக்டர் ஐயா அவர்கள், அதாவது ராமதாஸ் ஐயா அவர்கள் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு வர வேண்டும் என்று விரும்பினால் நிச்சயமாக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. விசிக அதற்கான ஒரு போர்வை அவர் இடத்துல இருக்கிறது. சரி, பாமக என்பது இரண்டாக உடைந்த பின் எது பாமக என்று முடிவாகவில்லை. சமூக நீதிக்காக போராடியவர் உடைஞ்சிருச்சுங்கிறீங்களா? அவர் தான் சொல்றாரு. அவங்களுடைய எண்ணத்தை தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அவர் சொன்னதை கேட்டு தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். எனக்கு நித்யானந்த சார் என்ன முடிவு எடுக்கிறார்? என்னுடைய ஸ்டாண்டை பொறுத்த வரைக்கும்
தேர்தல் வரை எந்த கட்சி வேண்டுமானாலும் எந்த கட்சியோடும் கூட்டு சேரலாம். பாஜகவை தனிமைப்படுத்துகிறார்கள். பாமக பாஜகவோடு 2024 கூட்டணி சேர்றதுல எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு டெலிபரேட்டா மருத்துவர் ராமதாஸ் சொல்லிட்டார். அதே நிலை தான் இன்னைக்கு அவர் தொடர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்ப அவருடைய ஆப்ஷன் திமுகவா தான் இருக்க முடியும். ஏன்னா பாஜக அதிமுக கூட்டணி இங்க இன்டாக்டா உருவாகி இருக்கிற சூழ்நிலையில அடுத்த ஆப்ஷன்ஸ் எங்க நகரும்? அதாவது பாமக திமுகவுடன் செல்வது சிறப்பு என்று கருதலாம். விசிக போன்றவர்கள் இப்பொழுது கூட சொன்னாரே, அவர் சமூக நீதிக்காக போராடட்டும், ஆனால் பாஜக கூட்டணியிலே இருக்க வேண்டாம், திமுக அணியிலே வேண்டாம், அவர்கள் வந்தால் நாங்கள் இல்லை என்று தெளிவாக சொல்லிவிட்டார்கள். அப்படி இருக்கின்ற பொழுது பாமக தனியாக இருக்க வேண்டும். சரிதானே? அதிமுக பாஜகவோடு சேர்ந்தால் காணாமல் போய்விடும். சொன்னது நம்முடைய திருமாவளவன் ஐயா தான். ஆக தன்னை துளைத்து விடும் என்று சொல்லுகின்ற பொழுது நீங்கள் பாஜகவுடன் சேரக்கூடாது என்று மிக தெளிவாக அதிமுகவுக்கு அறிவுரை வழங்குகிறார்கள். முதலமைச்சர் அவர்களே என்ன சொல்கிறார்? நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், அழியாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் பாஜகவோடு சேராதீர்கள் என்று ஒரு அதிசயமான ஒரு அரசியல் தமிழகத்தில் நடக்கிறது. ஒரு ஆளுங்கட்சி எதிர்கட்சியை நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் ஆட்சியை விட்டு கொடுத்தால் அவர்கள் ஆட்சியில் இருந்து நன்றாக இருப்பார்கள். முடியுமா? ஆக இப்படி பிரிவினை எல்லா கட்சியும் ஒன்றொன்றாக பிரித்து 4 மாடுகளை பிரித்து அதை சாப்பிட்ட சிங்கத்தை போல இவர்கள் இருக்க வேண்டும் என்று ஸ்டாலின் அவர்கள் கருதுகிறார்கள். அதற்கு அந்த கூட்டணியிலே உள்ளவர்கள் வேலை செய்கிறார்கள். ஆனால் அதிமுக அதை புரிந்து கொண்டும், பாமக அதை புரிந்து கொண்டும், தேமுதிக அதை புரிந்து கொண்டும் பாஜகவுடன் சேர்வதற்கான வாய்ப்பு பிரகாசமாகத்தான் இருக்கிறது. நிச்சயமாக ஒரு பலமான கூட்டணியாக பாஜக கூட்டணி, அதாவது என்டிஏ கூட்டணி அமையும். அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமையும். பெரும்பான்மை அதிகமான எண்ணிக்கையிலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இடங்களை சட்டமன்றத்தில் பெறும். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய ஒருவர் தான் முதலமைச்சராக வருவார். அமித்ஷா அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அமித்ஷா சொல்லும்போது இன்னொரு விஷயமும் சொன்னாங்க. அதாவது விசிக தாவேகா இவங்களெல்லாம் ஒரே அணியில் கொண்டு வரணும் அப்படிங்கிற பிளான்லாம் இருந்துகிட்ருக்கு. அதிமுக முதல்ல கொண்டு வரும்போது தமிழ்நாட்டுக்கு 2 துணை முதல்வர்கள் அப்படின்லாம் சொன்னதை பேச பொருளாக பார்த்து, அந்த வியூகத்தின் அடிப்படையில் இன்னொரு அணிக்கான ஏதாவது பிளான்ஸ் இருக்குமா? அதான் இந்த காய் நகர்த்தலா? இதில் இடையில் இருக்கக்கூடிய விஜய் பற்றி நம்ம பேசுகிறேன். இன்னொரு அணிக்காக வாய்ப்பு இருக்குமா என்று சொன்னால் விஜயை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். விஜய் அவர்கள் நிச்சயமாக திருமாவளவன் அவருடைய கட்சியை சார்ந்தவர்களும் திமுக கட்சியை சார்ந்தவருடைய வாக்குகளையும் நிச்சயமாக பிரிப்பார். அப்படி பிரிக்கின்ற பொழுது வெற்றி பெறுகிறாரோ இல்லையோ அவர்கள் தோல்வி. நான் என்ன கேட்குறேன்னா, விஜய் அணிக்காவது போங்க, அங்கே தான் பாஜக கூட்டணி இல்லையே அப்படின்னு வாய்ப்பு, அதுக்கும் வாய்ப்பு இருக்குது. விஜய் கூட அதிமுகவும் விசிக எல்லாம் போயிட்டாங்கன்னா பாமக இவங்க மட்டும்தான் பாஜகவோட இருப்பாங்க. அதனால் அந்த மாதிரி ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. எல்லா அரசியல் கட்சியுமே சுதந்திரமாக செயல்படுகிறார்கள். அரசியல் கணக்கு அவர்களுக்கு தெரிந்த அளவில் போட்டு அதில் வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு தான். கொள்கையெல்லாம் கிடையாது. தேர்தலை பொறுத்தவரை கொள்கை கிடையாது. சரி, அன்புமணி மட்டும்தான் இப்போ என்டிஏ கூட்டணியில் வருவார் அப்படிங்கிறீங்களா? இல்லை, ராமதாஸ் ஏற்கனவே டாக்டர் அன்புமணி பாஜகவுடன் தான் இருக்கிறார். ராமதாஸ் அவர்களும் பாஜகவுடன். இந்த 8 மாதத்தில் 2 தந்தையும் மகனுக்குள்ளாக இந்த 8 மாதத்தில் எது வேணுனாலும் ஒன்று சேருவதற்கான வாய்ப்பு இருக்குங்க. கண்கள் துளிரும், ஒன்றாக சேருவார்கள். கன்றுக்குட்டியும் பசுவும் சேரும். இதில் எந்த விதமான அச்சமும் தேவையில்லை என்று நான் கருதுகிறேன். தொடர்ந்து பேசுவோம். ஏன்னா அது குடும்ப சண்டை தான், கட்சி சண்டை கிடையாது, கொள்கை சண்டை கிடையாது. என்ன நடக்குன்னு பார்க்கலாம்.